காலை வேளையில உங்களை காண்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக, உங்க இருதயம் சோர்ந்து போகாமல் இருப்பதாக. ஒரு பிரச்சனத்திற்கு வாங்க. என்னுடைய பிரச்சனைக்கு விடுதலை கிடைக்கலையே, இந்த பிரச்சனை பெருசாகிக்கிட்டு தானே போகுது, நான் என்ன செய்வேன் என்று ஏக்கத்தோடு இருக்கீங்களே, நீங்க சும்மா அமர்ந்திருந்தீங்கன்னா பிசாசினுடைய கிரியைகளால், இன்னும் மாம்சத்தினுடைய சிந்தனையால நீங்க கீழே விடுவீங்க. இல்ல, காலை வேளை தேவ பிரசனத்துக்கு வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. நீங்க குடும்பமா கூடி வந்து ஜெபிங்க, ஒருமனப்பட்டு ஜெபிங்க, தேவ பிரசனம் வரும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை. எந்தெந்த காரியத்துல விடுதலை கிடைக்கலன்றீங்களோ, கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தரோடு இணைந்து கொள்ளுங்க. பரிசுத்த தேவனை தேடுங்க. கால வேளையில கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் விலைக்கு காப்பாராக. ஹல்லேலூயா. என்னென்ன காரியத்தில் விடுதலை கிடைக்கல, இயேசுவின் நாமத்துல இந்த நாளில் அப்படிப்பட்ட கட்டுகள் உடைவதாக. கர்த்தருடைய விடுதலையை ருசி பாருங்க. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.